Exercise 3.1 first one Phillips. அதில் first subdivision p minus q square. இது என்னடா a plus b square படிச்சிருக்கோம். இது என்னது p minus q square தான் நினைக்கிறீங்க. அதே தாங்க. இப்போ a plus b the whole square formula என்ன? a square plus b square இந்த இடத்துல மைனஸ், ஏன்னா இங்கே வந்து p மைனஸ் q ஸ்கொயர்னு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதான் இங்கே ஏக்கு p கொடுத்துருக்காங்க, பிக்கு q கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இங்கே பண்ண போகிறோம். இப்போ a என்னது p தானே, இப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் ஒரு இடத்துல ப்ளஸ் வரும், இன்னொரு இடத்துல என்ன ஒரு மைனஸ் 2. இந்த ஏ என்ன ஏபி பிக்யூ. அப்போது பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq. ஓகேவா, இதில் செகண்ட் சப்டிவிஷன் the product of x plus 5 x minus 5. இப்போ x plus 5 கொடுத்துட்டு bracket கொடுத்துருக்காங்க. அந்த x plus 5 என்ன கொடுத்துருக்காங்க, bracket கொடுத்துருக்காங்க. x minus 5 bracket கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, x multiply by x என்ன x ஸ்கொயர், அடுத்து என்ன மைனஸ் வரும். 5 multiply by 5 என்ன 25. இப்போ x square minus 25. Third subdivision, the factor of x square minus 4x plus 4. x square minus 4x plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன வரும், x minus 2 x minus 2. இல்லை fourth subdivision, x plus 2 4 ab c square and its factors. இல்லை factors கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்மளுக்கு வந்து தேர்ட் சம்லையும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் இருக்கும். 2 4 ab ஸ்கொயர் c ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே பிக்கு நம்ம ஸ்கொயர் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை விட்டுட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ மட்டும் எழுதிடுங்க. கொஞ்சம் இடம் விட்டுட்டேன். ஏன்னா a இன்ட்டு b மட்டும் இருக்கணும், b இன்ட்டு சி ஸ்கொயர்னா சி இன்ட்டு சி. இப்போ வந்து 24 இருக்குது. இப்போ இந்த 24 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 1s are 2, 2 2s are 4. இப்போ 2 6 are 12, என்னது அடுத்து 2 3s are 6, அப்புறம் 3 1s are 3. இப்போ இந்த எல்சிஎம் எடுத்தால் இங்கே எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு. இப்போ 2 4 abc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c இன்ட்டு c. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.